ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு நான் எப்படி குழம்பு செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி நறுக்கிக்கோங்க. நிறையாவே நான் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சமைக்க போகும்போது கட் பண்ணிக்கோங்க. மாங்காய் போடுறதுனால நான் புளி ஆட் பண்ணலை. குழம்பு தாளிக்க கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எடுத்துக்கோங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போடுங்க. கடுகு வெடித்த பிறகு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்ட பிறகு பூண்டு போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி நான் அதிகம் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் புளி சேர்க்க மாட்டேன், அதனால் நான் தக்காளி அதிகம் போடுறேன். உப்பு போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் செய்ய போகும்போது கட் பண்ணி போடுங்க, இல்லாட்டியும் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். அது இல்லைனாக்கா கடையில் வாங்கின மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. சப்போஸ் இது உங்களுக்கு பொரியல் டைப்பில் வேணும்னா தண்ணி தெளித்து வேக விட்டுடுங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு டைப்பில் வேணும், அதனால் நான் தண்ணி ஊற்றி வேக விடுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க, வேகட்டும். நான் புளி சேர்க்கலை, மாங்காய் போடுறதுனால நான் புளி சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு புளி வேணும்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.